கிறிஸ்துவுக்குள்ளே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அது மேன்மையை குறித்து நம்மோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு கடுகு, பரலோக ராஜ்யத்தில் ஒரு கடுகு விதையாக இருக்க வேண்டும். ஒரு கடுகு விதை ரொம்ப சின்னது, உள்ளதுலேயே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுலே உள்ள கடுகுலேயே உள்ள விதைகள்லேயே ரொம்ப சின்ன விதை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுகு விதை. சில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுசு ஆனால் காரம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடுகு அவ்வளோ பவர். அந்த கடுகை நீங்கள் நிலத்தில் விதைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மரமாய் வளர்ந்து கிளைகளெல்லாம் விட்டு எல்லா ஆகாயத்து பறவைகளையும் உட்கார்ந்து போகிறதற்கு பலனுள்ளதாய் மாறும் என்று சொல்லி இன்றைக்கு கடுகை போல கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்ம சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறு கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் பெரிது. நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு பிளான் இருக்குது. கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை கர்த்தர் பெருசாக கர்த்தர் மாற்றுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சரியா? உங்களை கர்த்தர் கடுகு போல் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, சின்னதாக இருக்கிறீங்க, அற்பமாக நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். அது பெரிதாக இருக்கிறது. அதற்கு நாளானாலும் உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார், உங்களை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசினதற்கான நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுவீரா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.